நம்ம வந்து ரத்தத்தால் ஒரு சிலை செஞ்சா என்ன அப்படின்னு அடுத்தது ஒவ்வொரு 3 மாதமும் வந்து ஒரு பாட்டில் ரத்தத்தை வந்து எடுத்து அதை சேமித்து 8 வருஷ காலம் 8 வருடங்கள் சேர்த்து. ஸோ 2013 வருஷம் வந்து என்ன பண்ணேன்னா அதை வந்து எடுத்து ஒரு சிலை பண்ணி அதுக்கு மோல்டு எடுத்து அந்த மோல்டுக்குள்ள ரத்தத்தை ஊற்றி ஐஸில் வந்து ஃப்ரீஸ் பண்ணி அதை வந்து முட்டை ஐஸ் மாதிரி அப்படி எடுத்தோன்னே அப்படியே வந்து உலகத்தில் மிகப்பெரிய சாதனை என்ன. இன்ஃபேக்ட் அவங்க கூப்பிட்டு என்ன வந்தாங்க. உற்சாகம்ன்ற வார்த்தைக்கு அர்த்தம் கொடுக்குறவர் அப்படின்னு நம்ம ஷிஹான் ஹுசைனை சொல்லலாம். வில்வித்தை வீரர், கராத்தே வீரர், கராத்தே பயிற்சியாளர், தமிழ்நாடு வில்வித்தை சங்கத்தின் பொதுச் செயலாளர், நடிகர், சமையல் கலை நிபுணர்னு பல்வேறு முகங்கள் அவருக்கு இருக்குது. பல்வேறு சவால்களை அவர் சந்திச்சிருக்கார், பல்வேறு சாதனைகளை படைச்சிருக்கார். இப்படி எப்பவுமே உற்சாகமாகவே இருந்த ஷிஹான் ஹுசைனி இன்னைக்கு வருத்தத்துக்குரிய ஒரு பதிவை தன்னுடைய சமூக வலைதளத்தை பகிர்ந்திருக்கார். தனக்கு இரத்த புற்றுநோய் இருக்கிறதாகவும் அதுக்கான சிகிச்சைக்காக அடையாறு புற்றுநோய் மருத்துவமனைக்கு போகிறதாகவும் அவர் பகிர்ந்திருக்கார். ஷிஹான் ஹுசைனை பொறுத்த வரைக்கும் அவர் பல்வேறு சவால்களை கடந்திருக்கார். ஒரு காலகட்டத்தில் ஜெயலலிதாவின் ஓவியத்தை தன்னுடைய ரத்தத்தாலேயே வரைஞ்சவர் ஷிஹான் ஹுசைனி. அது மட்டும் இல்லாமல் 8 வருடங்கள் தன்னுடைய உடம்புலேருந்து ரத்தத்தை சேகரித்து அந்த ரத்தத்தை வச்சு ஜெயலலிதாவின் உருவத்தை வந்து சிலையாக வடிச்சிருக்கார். ஒரு முறை வந்து சிலுவையில் தன்னைத்தானே அரைந்து கொண்டிருக்கார். இப்படி பல்வேறு சவாலான செயல்களை செஞ்சிருக்காரு ஷிஹான் ஹுசைனி. அவருடைய கனவெல்லாம் வந்து இந்தியா எப்படியாவது ஆர்ச்சரியில், அதாவது வில்வித்தை போட்டிகளில் ஒலிம்பிக் பதக்கம் பெறணும் அப்படின்றதுக்காக தான். அதுக்காக நூற்றுக்கணக்கான மாணவர்களை உருவாக்கியிருக்கார். அவருடைய மாணவர்கள் பலரும் பல்வேறு இடங்களில் பயிற்சி மையங்கள் நடத்திட்டு இருக்காங்க. இப்போ கூட தனக்கு புற்றுநோய் வந்த தகவலை பதிவிடும்போது கூட, இறைவா எப்படியாவது இந்தியா ஒலிம்பிக்கில் பதக்கம் பெறதை நான் பார்க்கணுன்ற மாதிரி பதிவிட்டிருக்கார். அவர் 2 நாட்களுக்கு முன்னால் தனியார் மருத்துவமனை ஒன்றில் அவர் சேர்க்கப்பட்டிருந்தார். அங்கே தான் அவருக்கு ரத்த புற்றுநோய் இருக்கிறது தெரிய வந்திருக்கு. இதே தொடர்ந்து தான் இன்றைக்கி அடையாறு புற்றுநோய் மருத்துவமனைக்கு அவர் கொண்டு போயிருக்காங்க. அப்படி அடையார் புற்றுநோய் மருத்துவமனைக்கு போகிறதுக்கு முன்னாடி தன்னுடைய வீட்டுக்கு திரும்பின ஷிஹான் ஹுசைனி தான் ஆசையாக வளர்த்து வந்த பறவைகள், நாய்க்குட்டி எல்லாத்தையும் கொஞ்சி இருக்காரு. அதோட தன்னுடைய உயிரையும் தன்னுடைய சிஷ்யைகள் மற்றும் குடும்ப உறுப்பினர்கள்ட்ட கொடுத்துருக்காரு. எல்லாம் முடிஞ்சு கிளம்பும்போது 36 வருடங்கள் நான் வாழ்ந்த வீடு, இந்த வீட்டு நான் திரும்ப வரணும் அப்படின்னு நம்பிக்கையோட புறப்பட்டிருக்கார். பல்வேறு சவால்களை அவர் கடந்திருக்கார், பல்வேறு சவால்களை ஜெயிச்சிருக்கார். அவருக்காக பிரார்த்தனை செய்கிறதுக்கு முன்னாடி தான் சந்தித்த சவால்களை பற்றி ஷிஹான் ஹுசைனி சொன்ன சில விஷயங்களை நாம் பார்ப்போம். கூட்டத்திலிருந்து தனியாக நாம் நிற்க வேண்டும். 2வது வந்து யாரும் செய்யாததை செய்ய வேண்டும். அது அந்த நிற்கிறதா இருந்தால் யாரும் செய்யாததை நாம் செய்ய வேண்டும். எல்லாரும் செல்கின்ற பாதையில் செய்தால் அதுக்கு பிரயோஜனமே கிடையாது. ஸோ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் எந்த துறையாக இருக்கட்டும், இது வரைக்கும் யார் பண்ணலை. கராத்தேன்னு இருக்கட்டும், எனக்கு முன்னாடி நிறைய பேருக்கு இருந்தாங்க. ரென்ஷி ஆர்விடி மணின்னு ஒரு பெரிய மேதை கராத்தேல இருந்தார். இன்றைக்கி அவரை யாரும் தெரியாது. ஆனால் இன்றைக்கி ஹுசைனி அப்படி தான் ஏன் தெரியும். ஏன்னா நான் முதல்ல கராத்தேக்கு வந்து சென்னைக்கு வந்த உடனே ஃபஸ்ட்டு அனௌன்ஸ்மெண்ட் பண்ண என்னன்னா 140 லிட்டர் பெட்ரோலே என் உடம்புல ஊற்றி சாதாரண ஒரு காடா துணி வச்சுட்டு என்ன நீங்கள் கொடுத்துங்க, நான் அந்த அக்னி பிளம்பில் 30 வினாடி இருந்து உயிரோடு வருவேன்னு. ஷாக் ஆகிட்டானுங்க. அப்போ டிஜிபி அப்போ பர்மிஷனை கொடுக்க எவர் தீக்குடிக்க போகிறான்னு சொல்லி குறைந்தபட்சம் 1 லட்சம் பேர் பெசநகர் பீச்சில் கூடினாங்க. அப்போது தேவாரம் அவர் தான் வந்தார். என்னோடய மாணவர்கள் வந்து என் மேலே வந்து 140 லிட்டர் பெட்ரோல் ஊற்றி தேவாரம் தான் அதை கொளுத்தினார். 30 வினாடிகள் அந்த அக்னி புறம்பில் உயிரோடு இருந்து எந்த காயம் இல்லாமல் வெளியே வந்து மாபெரும் சாதனை படுத்தி இது வரைக்கும் யாரும் அந்த சாதனை உடைக்கல. அதே மாதிரி வந்து 4 நாகப்பாம்புகள் நமக்கும் பயத்துக்கு நடுவில் இருக்கிறது என்னது, நமக்கும் நம் சாதனைக்கு நடுவில் இருக்கிறது பயம் ஒன்று தான். அந்த பயம் இல்லைன்னா எதுவாக நாம் சாதிக்கலாம் என்பதை மக்களுக்கு உணர்த்துவதற்காக என்ன பண்ணேன். பயம்னா எதுனா எல்லாருக்குமே பயம். பாம்பென்றால் படைய நடக்கும். ஸோ 4 நாகப்பாம்புகளை கொண்டு வந்து விஷத்தோட அதோட பல்லோட எல்லா டாக்டர்ஸ் எல்லாம் செக் பண்ணி, ஹெர்படாலஜிஸ்ட் செக் பண்ணி அதை என்னோடய கையில் கடிக்க விட்டு அந்த விஷம் என்னோட உடம்பில் ஏறிய பிறகு 300 ஓடுகளை நெற்றித்தலையில் அடித்து உடைத்து இந்திய ஃப்ளாகை கொண்டு வந்து அங்கே நட்டேன் 1994. இது வரைக்கும் வேறு அந்த சாதனை முடிச்சல அதை ட்ரை பண்ணுறேன்னு நிறைய பேர் செத்தும் போயிருக்காங்க. அந்த ஸ்னேக் அவர் பேர் என்னமோ அவரெல்லாம் இதில் நாக்கில் கடிக்க விட்டு அவர் செத்துனார். அந்த ஃபயரும் நிறைய பேர் ட்ரை பண்ணி இறந்து போனாங்க. அதே மாதிரி கையில் வந்து 101 கார்களை ஏற்றி கை உடைந்த கைகளால் 5000 போர்டுகளையும் 1000 செங்கற்களையும் 24 நிமிஷத்தில் அடித்து உடைத்து அப்பொழுது முதல்வராக இருந்த டாக்டர் ஜெயலலிதாவோட படத்தை கையில் வந்து ரத்தத்தால் வரைந்து மேம் கிமி லேண்ட் கிமி சம் லேண்ட்னு சொல்லி எனக்கு ஒரு ஸ்கூல் கொடுங்கன்னு சொல்லி உங்களை அழைத்து வச்சு ஒரு 18 கிரவுண்ட் நிலத்தையும் கொடுத்து நான் 3 லட்சம் ரூபாயையும் கொடுத்து அதுக்கு அடிக்கல் பண்ணுங்கன்னு சொல்லி அவங்க பண்ணாங்க. அப்பொழுது எனக்கு டாக்டர் ஜெயலலிதா மேலே வந்து ரொம்ப ஒரு பெரிய பாசம். ஸோ எதை செய்தாலும் யாரும் செய்யாததை செய்ய வேண்டும். அம்மாவுக்கு அவங்க என்னை கூப்பிட்டு பேசின விதம், அவங்க வந்து என்னை ரெகக்னைஸ் பண்ண விதம், எனக்கு அட்வைஸ் பண்ண விதம், அதே மாதிரி வந்து ஒரு தனிமையாக ஒரு நடிகையாக இருந்து ஒரு முதல்வராக வந்து எல்லா ஒரு ஆண் வர்க்கத்திலிருந்து ஒரு தனியாக நின்று போல்டாக போராடுனா அந்த போராட்ட குணம், அந்த போராடும் குணம், அந்த தைரியம் எனக்கு ரொம்ப ரொம்ப ஒரு கராத்தே வீரன் நாங்கள் எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஷி பிகேம் மை ஐகான்.
எனக்கு அவங்கள பற்றி ஒரு புக்கே வந்திருக்கு. ஹுசைனி அண்ட் ஜெயலலிதா பற்றி யூனிவர்சிட்டி ஆஃப் மிஷிகன்லேயே ஒரு புத்தகம் எழுதியிருக்காங்க. ஸோ அவர்களுக்கு என்னுடைய அன்பை காண்பிப்பதற்காக பல முறை விதங்களில் நான் வந்து பண்ணேன். ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணேன், வரையணும். எல்லாருமே பெயிண்டில் வரைவாங்க, எல்லாருமே வாட்டர் கலர் யூஸ் பண்ணுவாங்க, ஃபேப்ரிக் பெயிண்ட் வாங்க. யாரும் பயன்படுத்தாத ஒன்று என்னென்ன, பிளட்டு நம்ம இதயத்திலேருந்து வரும். ஒரு சாதாரண நம்ம சொல்கிறோன்னா இதயத்துலேருந்து சொல்கிறேன்னு சொல்லுவாங்க. நான் இதயத்துலேருந்து வரையணும்னு சொல்லி இதயத்துலேருந்து வரும். அந்த குருதியை வைத்து ஒரு 56 ஓவியங்களை வந்து ரொம்ப இம்ப்ரெஸ்ஸாக என்னை கூப்பிட்டு அந்த பெயிண்டிங்லாம் பார்த்தாங்க. ஸோ அது மட்டும் அங்கே நிற்காம ஏன் நம்ம வந்து ரத்தத்தால் ஒரு சிலை செஞ்சா என்ன அப்படின்னு அடுத்தது கட்டத்தோடு யாருமே இது வரைக்கும் உலகத்தில் யாரும் செய்யல. சிலை வந்து நீங்கள் வந்து இதில் பண்ணியிருக்கீங்க, உட்டில் பண்ணுவாங்க, வெங்கலத்தில் பண்ணுவாங்க, இரும்பில் பண்ணுவாங்க, தங்கத்தில் கூட பண்ணுவாங்க. ஆனால் ரத்தத்தில் யாரும் பண்ணது கிடையாது. ஸோ பாடியிலேருந்து ஒவ்வொரு மாதமும் 350 ஒவ்வொரு 3 மாதமும் வந்து ஒரு பாட்டில் ரத்தத்தை வந்து எடுத்து அதை சேமித்து 8 வருஷ காலம் 8 வருடங்கள் சேர்த்து. ஸோ 2013 வருஷம் வந்து என்ன பண்ணேன்னா அதை வந்து எடுத்து ஒரு சிலை பண்ணி அதுக்கு மோல்டு எடுத்து அந்த மோல்டுக்குள்ள ரத்தத்தை ஊற்றி ஐஸில் வந்து ஃப்ரீஸ் பண்ணி அதை வந்து முட்டை ஐஸ் மாதிரி அப்படி எடுத்தோன்னே அப்படியே வந்து உலகத்தில் மிகப்பெரிய சாதனை என்ன. இன்ஃபேக்ட் அவங்க கூப்பிட்டு என்ன வந்தாங்க, இங்கே வந்து லேண்ட் பண்ணி கரெக்டாக 27வது நாள் புன்னகை மண்ணில் புக்கானேன். எப்படி அப்படின்னா எங்கே இருக்குன்னு சொல்லி கவிதாலயாவுக்கு போய் அலைஞ்சேன். அங்கே வந்து கதவை பூட்டிடுவாங்க. நான் அப்படி பார்த்தீங்கன்னா ஒல்லியாக இருப்பேன், இவ்வளோ முடி இருக்கும், கண்ணெல்லாம் குழிய விழுங்க, கண்ணமே இருக்காது, கண்ணெல்லாம் உள்ள இருக்கும், அவ்வளோ அசிங்கம், பார்க்குறதுக்கு அசிங்கமாக இருப்பேன். உன்னாலே யாரா போடுவான்னு என் ஃப்ரெண்ட்ஸை சொல்லுவாங்க, நீ எங்கேயாவது நடிக்கிறது அது. ஸோ அப்புறம் என்ன பண்ணேன்னா சரி எப்படி அவரை நடித்து வந்து அவர் வந்து நான் இது பண்ணுறேன்னு சொல்லி வெளியே போய் அவருக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி நான் வந்து ஒரு சிற்பி. அப்போ சிற்பம் என்னன்னே தெரியாது. நான் வந்து இயக்குநர்களோட சிற்பம் பண்ணுறேன் பாஸ்டரிட்டிக்கு, நான் அவங்களோட சிலையை பண்ணணுன்னு வந்து அவங்க உடனே பாலச்சந்தருக்கு சைக்கு அங்கே அவங்க பிஏ மிஸ்டர் ரமேஷ்ட பேசினேன். அவர் பாலச்சந்தருக்குள்ள ஃபோனை கொடுத்தார், நீங்கள் உடனே கிளம்பி வாங்கிட்டாங்க. ஏன்னா அரண்டப்படி எதனால அது உடனே போயிட்டேன். போன உடனே அவர் என்னை கூப்பிட்டு வச்சு பேசினார். என்ன சார் நீங்கள் வந்து சிற்பியாமே? ஆமாம் சார், நான் வந்து பெரிய சிற்பி, நான் வந்து இங்கே போய் ட்ரெயின் பண்ணியிருக்கேன், உங்களோட சிலையை பண்ணணும் அப்படிங்கிறது. நாளைக்கு இருந்தே பண்ணுங்க. அப்போ சிந்து பைரவி படம் ஷூட்டிங் இருக்குது, கைகாலம் ஆரம்பிச்சு. எனக்கு அப்போ சிலை என்னன்னே தெரியாது. ஏதோ ஒரு டெமான்ஸ்ட்ரேஷன் எப்போ முன்னாடி பார்த்துருக்கேன், ப்ரொஃபஸர் தனபாலன் பண்ணேன். அந்த தனபால் சாரை தேடி அன்றைக்கி நைட் அலைஞ்சு இங்கே நம்ம ஆழ்வார்பேட்டில் இருக்கிற ஒரு வீட்டில் போய் ஒரு காலில் விடுங்க சார், எனக்கு சிலை செய்கிறது கற்றுக் கொடுங்க சார். சிலை செய்கிறது கற்றுக் கொடுக்குறேன். எனக்கு காலேஜில் நான் இங்கே பிரின்சிபலாக இருக்கேன். அங்கே வந்து 5 வருஷம் கோர்ஸுக்கு வந்து ஜாமீன் சார், 5 வருஷம்லாம் டைமில் சார், எனக்கு சீக்கிரம் என்னடா சீக்கிரம் வந்து வடையா இல்லை பாயசமா அதெல்லாம் முடியாது. என்ன வேணா இங்கே வந்து ஈவினிங் நான் டியூஷன் எடுக்கிறேன், நீ ஒரு 1 இயருக்கு இங்கே வாடினாரு. சார் எனக்கு டைமே இல்லை. இன்னும் டைம் இல்லைன்னா எவ்வளோ டைம் இருக்குது சார், எனக்கு இன்னைக்கு சாயந்தரம் கற்றுக்கணும், எந்த வெளியே போகிறாரு கட்டுறாரு. அப்புறம் அந்த கதையை சொன்ன உடனே அட பாவி, ஏன்டா இவ்வளோ பெரிய போய் நான் போய் சொல்ல சார், நான் நடிக்கணும்னு பார்க்குறேன், நான் வந்து ஒரு சிற்பியாக நடிக்கணும்னு பார்க்குறேன். சிற்பியாக நடிக்கணும்னா முதல்ல சிலை செய்ய தெரியும்ல சார், நான் கற்றுக்குவேன் சார். இப்போ நான் டிராயிங் மட்டும் நல்லா வரையும். அவர் என்ன பண்ணாருன்னா ஒரு பேப்பர் கொடுத்து என்னோட படத்தை நீ 1/2 மணி நேரத்தில் வரைஞ்சிட்டேன்னா நான் உனக்கு இன்னைக்கு கற்றுக் கொடுவேன்னாரு. பேப்பரை வாங்கி 3 நிமிஷத்தில் அவர் வந்தேன். உடனே அவர் கூப்பிட்டு போயிட்டு அவர் வந்து களிமண் அவர் மிதிச்செல்லாம் அவருடைய ஸ்டாண்ட் இண்ட் எல்லாத்தையும் கொடுத்து எப்படி பண்ணோன்னா இதை கற்றுக்கோ, அதுக்கப்புறம் உன்னோட சொல்லி அவருடைய ஸ்டாண்டு அவருடைய மெட்டீரியல்லாம் கொடுத்தாரு. அடுத்த நாள் வந்து வாரன் ரோட்டில் இருந்த பாஸ்கர் சார் வீட்டுக்கு போயிட்டு சிற்பியாக நடித்து 22 நாட்களில் அவருடைய சிலையை பண்ணி அப்புறம் அவர்கிட்ட எல்லாத்தையும் சொல்லி அவர் என்ன வந்து சத்யராஜை புக் பண்ணியிருந்தா அதை கேன்சல் பண்ணி என்ன வந்து அதில் மெயின் வில்லனை போட்டு புன்னகை மன்னன் நடித்தேன்.